சென்னையோட பழைய இலாக்காவுல ஒரு சின்ன தெரு இருந்தது, குக்கூர் முத்தே லேன். அங்கதான் ஒரு பழைய கடை இருந்தது. பாதி எரிஞ்சு போய் பாதி இறங்கி போய் அதோட பேருதான் ரஜுவோட பரபரப்பான தோசை வடை. அந்த கடையோட முதலாளி சண்டைக்காரி, வாயாடி, அப்புறம் கனவுகளோட நிறைஞ்ச நம்மளுடைய பூவை போல ரஜு. ரஜுவோட கனவு என்னன்னா அவளுடைய தோசை சென்டரை இந்தியா முழுக்க பிரபலமாக்கணும்னு. எல்லாரோட மனசுக்கும் பிடிச்ச சுவை நிறைஞ்ச அற்புதமான தோசையை சாப்பிட வாங்க. ராஜோ ராஜோ. ஐயோ சாரி அப்பா, அது உங்களுக்காக சுட சுட தோசை போட்டுட்டு இருந்தேன். என்ன தோசை போட்டுட்டு இருந்த? நீ தோசையா போட்டுட்டு இருந்த? இதுதான் உன்னுடைய தோசையா? இது சட்னியா இல்லன்னா சாக்லேட் கோலமா? இதுல தேங்காய் இருக்கணும், தேங்காய். ஐயோ அப்பா, இது என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ப்பா. வாய மூடு, எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் தேவையில்லை. அப்புறம் தோசையும் வேணாம். நான் எத்தனை தடவை சொல்றது, பொண்ணுங்க இந்த மாதிரி வேலை செய்யறது எனக்கு பிடிக்காதுன்னு. ஓ வீட்டுக்கு போய் வீட்டை பார்த்துக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தான் பயன்படும். இந்த தோசை சென்டர் நடத்துறது கிடையாது. கிளம்பு. ஐயோ அப்பா. பாவம் ரஜு தன்னுடைய தோசை சென்டரை இந்தியா முழுக்க ஓபன் பண்ணணும்னு நினைச்சா. ஆனா அவளுடைய அப்பா இது எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டு வேலையை பார்க்க சொல்லி வற்புறுத்தினாரு. அவங்க அப்பாவோட பழைய எண்ணத்தினால அவளால முன்னேறி போக முடியல. இப்ப அந்த கடவுள் தான் ரஜுவை இந்த மாதிரி குழப்பமான நிலையில இருந்து வெளியே எடுக்க முடியும். ஐயோ சாமி, உங்களுக்கே தெரியும்ல, என்னுடைய தோசை சென்டரை இந்தியா முழுக்க நான் பிரபலம் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஏன் எங்க அப்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? ஐயோ சாமி, எனக்கு வீட்டு வேலை சுத்தமா வரவே வராது. எனக்கு புது புது தோசை பண்ண தெரியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட உதவி கேக்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ரஜியோட வேண்டுதலும் இதுதான். ஆனா இவ்வளவு பிரஷர் இருந்து கூட அவ தோல்வியை ஒத்துக்கல. அப்பாவோட சந்தோஷத்துக்காக அவ படிப்பையும் விடல, அப்புறம் கூடவே தன்னுடைய தோசை சென்டரையும் மெல்ல மெல்ல நடத்திக்கிட்டு இருந்தா. ஐயோ சாமி, இந்த மழை எங்கிருந்து வந்தது? இது ஒண்ணும் மழை காலமும் கிடையாதே. திடீர்னு பெஞ்ச மழையில ராஜு ரொம்ப என்ஜாய் பண்ணா. அப்பதான் அவ பார்த்தா, தூரத்துல யாரோ ஒரு ஆளு நினைச்சிட்டு இருந்தாரு. ஏங்க, அட ஏங்க, அங்க எதுக்கு இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. இங்க அந்த ஆளு அங்க இருந்து ராஜுவோட கடைக்கு ஓடி வந்தாரு. ஐயோ, உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு? ஆமாங்க, இந்த ஜலதோஷம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களுக்கு இப்போ நான் சுட சுட டீ போட்டு கொடுக்கறேன். அதெல்லாம் சரி, நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க? அதாவது நான் இங்க சுத்தி பார்க்கறதுக்காக வந்தேன், தனியா சோலோ ட்ரிப்பில். ஆனால் திடீர்னு இந்த மலை மொத்த பிளானையும் வீணாக்கிடுச்சு. இதுக்கு மேலே சுற்றி பார்க்க முடியாது. ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒதுங்கிறதுக்காவது இடம் கிடச்சிதே. ஐயோ, ஒதுங்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் தான். இதோ உங்களுக்கு சுட சுட டீ, அப்புறம் சுட சுட தோசை. அட என்னங்க அப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க. இது நிஜமாவே தோசைங்களா? ஆமா. ஏன் ஏதாவது கன்ஃபியூஷனா? ஆக்சுவலா ராஜுவோட கை கலைய பத்தி நிறைய நம்பிக்கை இருந்தது. ஆனா ராஜ் அந்த தோசைய பார்த்தானே, அத பார்த்துட்டு அதிர்ச்சியாய் நின்னா. ஓ ரஜு மேடம், நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? ஐயோ என்னங்க சொல்றீங்க? நான் என்னத்தை கொடுத்தேன்? தோசை தானே கொடுத்தேன். இதை பாருங்க, நான் நிறைய தோசையை சாப்பிட்ருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனால் என்னன்னு தெரியல, இதை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்பவும் பயமா இருக்குங்க. இதனால ஏதாவது ஏடா கூடமா? என்ன சொன்ன நீ? இல்ல ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட்றேன். ராஜுவை பார்த்து பயந்துகிட்டு ராஜ் பெரும் மூச்சை விட்டான். கடவுள் மேல நம்பிக்கை வச்சு முதல் வாய் எடுத்து வச்சான். அப்புறம் அவன் அதிர்ந்து போயிட்டான். அட என்னது இது? இந்த தோசை வந்து என்ன? இந்த தோசை ரொம்ப அற்புதமா இருக்குங்க. என்ன நிஜமாவா? ஆமாங்க, இந்த தோசை, இத பத்தி நான் என்னன்னு சொல்றது? இந்த மாதிரி சுவையான தோசையை நான் சாப்பிட்டதே கிடையாதுங்க. மனசுக்கு என்ன தோணுதுன்னா, யார் இந்த தோசையை செஞ்சாங்களோ அவங்க கையை தொடணுங்க. அப்படியா? சரி, இந்தாங்க தொட்டு பாருங்க. என்ன? ஐயோ, நீ தானே சொன்ன யார் இந்த தோசையை செஞ்சாங்களோ அவங்க கையை தொட்டு பார்க்கணும்னு. ராஜு இந்த மாதிரி படப்படன்னு பேசுறத பார்த்துட்டு ராஜோட பேச்சே நின்று போச்சு. அப்புறம் நீங்க இந்த அளவுக்கு டேலண்டடா இருக்கிறீங்கன்னா, இது ஏன் ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போடக்கூடாது? ஐயோ, சோஷியல் மீடியாவா? அப்படின்னா நான் ஃபேமஸ் ஆயிடுவேன்ல.
ஆமாங்க கண்டிப்பா. அப்புறம் ஒரு தோசை பண்ணி கொடுத்தீங்களே, அது ஃபேமஸ் ஆகிறதுக்கு தகுதியானதுங்க. ராஜு சொன்னதை கேட்டுட்டு ராஜு 7ஆம் வானத்தை போய் அடைஞ்சுட்டா. அவ ராஜோட மொபைல்ல இருந்து தன்னோட தோசைய வீடியோ எடுக்க ஆரம்பிச்சா. ஐயோ சுவாமி, உங்களை நான் வெல்கம் பண்றேன். என்னுடைய காரசாரமான சாக்லேட் தோசையோட ரெசிபி வீடியோக்கு ஸ்வாகத்தம் 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 கைஸ். ரஜு மேடம், போதும் போதும், இவ்வளோ எல்லாம் வெல்கம் பண்ண வேண்டாம். நாம ரெசிபியில கவனத்தை செலுத்தணும். ஓகே ஓகே. அப்ப நண்பர்களே, முதல்ல ஒரு கிண்ணத்துல அரைச்சு வச்ச தோசை மாவை எடுத்துப்போம். அப்புறம் இதுல போட போறது கரைஞ்சு போன டார்க் சாக்லேட். இது இப்ப நல்லா கலந்து தோசை கல்லுல ஊத்துவோம். ரஜு ரொம்ப ஆர்வத்தோட தோசைய ஊத்திக்கிட்டு இருந்தா. இது வரைக்கும் அவ தன்னைத்தானே ஒரு தன்னம்பிக்கையோட சந்தோஷமா இருந்ததை உணரவே இல்ல. ஐயோ என்னங்க, என்னுடைய காரசாரமான சாக்லேட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதுக்கு மேல ஃப்ரெஷ் ரெட் சில்லி பாதாமோட அலங்கரிப்போம். அப்புறம் இந்த தேங்காய் சட்னில டார்க் சாக்லேட்டை கலந்து சர்வ் பண்ணுவோம். சோ நண்பர்களே, இதோ உங்களுக்காக ரஜு ஸ்பெஷல் காரசாரமான சாக்லேட் தோசை. சீக்கிரமா சாப்பிடுங்க. வாவ் வாவ், என்ன அற்புதம் ரஜு மேடம். நீங்க ரொம்ப அழகா ரெசிபியை சொல்லி கொடுக்குறீங்க. அப்புறம் வீடியோவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களே பாருங்களேன், இந்த வீடியோ இந்த உலகத்திலேயே உங்களை பெரிய ஃபேமஸ் ஆகிடும். ஐயோ நிஜமாவா? அட ஒப்பரானே, ஆமாங்க. ரஜு, ஐயோ அப்பா, நீங்க இங்கயா? ஆமா நான் தான். ஆமா, இங்க என்ன நடக்குது? அதுவும் இந்த பையன் கூட. இல்லப்பா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. இவர் எனக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாரு. என்னுடைய காரசார சாக்லேட் தோசையோட ரெசிபிய வீடியோ எடுத்தாரு. என்ன காரசார சாக்லேட் தோசையோட வீடியோவா? ரஜு, உன்னை நான் என்ன பண்றது? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு. என் கூட வா, வீட்டுக்கு வா. கடைசியில என்ன பயந்தோமோ அதுதான் நடந்தது. ரஜுவோட அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் கோபத்துல ரஜுவை வீட்டுல வச்சு பூட்டிட்டாரு. பாவம், ரஜுவால எதுவுமே பண்ண முடியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? கனவு காண்றது என்ன தப்பா? அப்பாவோட கடுமையான நடவடிக்கைனால ரஜு ரொம்பவே கவலையாயிட்டா. அவளுக்கு எதுவுமே புரியல. அவ்வளவு ஏன், அவளுக்கு இது கூட தெரியல ராஜு அந்த வீடியோவை சோசியல் மீடியால போட்டானா இல்லையான்னு கூட. இப்ப அவ வீட்டு வேலைகள்ல மாட்டிக்கிட்டா. அப்பா டீ. நம்புறேன், இந்த தோசை சென்டரு இந்த பைத்தியக்காரத்தனம் உன்னுடைய மூளையில இருந்து இறங்கிருக்கோன்னு. சரிங்கப்பா. வெறுப்போட ரஜு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு உள்ள போய்கிட்டு இருந்தா. அப்பதான் எங்க தூரத்துல இருந்து ராஜு ஓடி வந்தான். ரஜு 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 மேடம், இந்த பையன் இங்க என்ன பண்றான்? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கப்பா. ரஜு மேடம், நீங்க எங்க இருந்தீங்க? இவ்வளோ நாளா தோசை சென்டருக்கும் வரவே இல்லை. நான் உங்களுக்காக எவ்வளோ காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த பையனை, ஏய் நீ எதுக்காகடா இங்க வந்த? முதல்ல இங்க இருந்து கிளம்ப போ. முதல்ல இங்க இருந்து போ. முடியாது, என்னால இங்க இருந்து போக முடியாது. ரஜு மேடம், உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய வீடியோவை நான் சோஷியல் மீடியால போட்டேன் இல்லையா? அதை எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா? அப்புறம் அதுல நிறைய கமெண்ட்ஸும் வந்துருச்சு. ஐயோ நெசமாலுமா? இப்போ அதுக்கு என்ன? இதை பாரு, இதெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல இங்கேருந்து கிளம்ப. நான் தான் சொன்னேன்ல, நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு. ரஜு மேடம், உங்களுடைய கனவு இது. நீங்க உங்க தோசை சென்டரை இந்தியா முழுக்க பிரபலமாக்கணும்னு. இப்ப பாருங்க, உங்களுடைய அந்த கனவு உண்மையாக போகுது. மும்பைல ஒரு பெரிய ஹோட்டல் இருந்து உங்களை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க ஹோட்டல்ல உங்களுடைய தோசையை சேர்க்க போறாங்களாம். என்ன நிஜமாவா? ஆமா. இப்பவாவது இவங்களை தடுக்காதீங்க. ரஜு மேடம் உண்மையிலேயே திறமசாலி. இவங்களை முன்னேறி போக விடுங்க. ராஜ் சொன்னதை கேட்டதும் ரஜு அப்பாவோட மனசு கரைய ஆரம்பிச்சது. அவரு புரிஞ்சுக்கிட்டாரு, ரஜுவை வீட்டுல அடைச்சு வைக்க முடியாதுன்னு. அவளுடைய கனவை நனவாக்குறதுக்கு அவளுக்கு ஆதரவு கொடுக்கணும்ன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்பதான் அவளுடைய வாழ்க்கையில அவளுடைய எண்ணத்துல நிறைவேற முடியும். சரிம்மா ரஜு, நீ மும்பைக்கு போ. நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஐயோ அப்பா, தேங்க்யூ.